இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாளை ரிலீஸ் ஆகவிருக்கும் குட் பேட் அக்லி இந்த படத்தை நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சின்ன காணொலி பாருங்க. இது முழுக்க அஜித் சாருடைய ஃபேனான ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்திருக்கும் ஒரு திரைப்படம். இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்குற நம்பர் 1 விஷயம் அஜித் குமார், நம்பர் 2 விஷயம் ஏகே, நம்பர் 3 விஷயம் TH இதை ஃபில் பண்ணிங்க, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு முழுக்க அஜித் சார். அதை தவிர இந்த படத்தில் எது இருந்தாலுமே எல்லாமே செகண்டரி தான். பட் நாளைக்கு இந்த அளவுக்கு டிக்கெட் ஃபில் ஆகிருக்கு, இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எல்லா காரணமும் அஜித் சார் மட்டும்தான் போய் சேரும். சரி, இந்த படத்தினுடைய இவருடைய கடைசி படமான விடாமுயற்சி ரொம்ப பேருக்கு மனதை கவரல. கொஞ்சம் பேருக்கு கவர்ந்தது, ஆனால் ரொம்ப பேருக்கு மனதை கவரல. வணிக ரீதியாக இந்த படம் வெற்றியா தோல்வியான்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு தரவுகள் கிடையாது. நம்ம அதை யாரும் அக்யூரேட்டாக சொல்லவும் முடியாது. அதை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க, என்ன வருமானம் நடிகர் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரிய வரப்போகிறது கிடையாது. அது தனியாக ஒரு பிஸ்னஸ் அது. ஆனால் நம்ம பார்வையாளர் நம்ம பார்க்குற பார்வையிலேருந்து அந்த படம் நல்லா இல்லையா அப்படின்னு சொன்னால் அஜித் ரசிகர்களை கவரக்கூடிய அனைத்து அம்சங்களும் அந்த படத்தில் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்ததை தவிர அனைத்து விஷயங்களும் அந்த படத்தில் அஜித் சாருடைய ரசிகர்களை பூர்த்தி செய்யும் அளவுக்கு இல்லை. அதனால் விடாமுயற்சி படத்தில் இருந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா இந்த அஜித் சாரோட ஒரு ஃபேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் ஒரு படத்தை எடுத்தால் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற ஃபேன்ஸ் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. அதான் இந்த படத்தினுடைய முதல் எக்ஸ்பெக்டேஷன். இந்த படத்தினுடைய டீசர் மற்றும் ட்ரைலர் இது ரெண்டுமே எதை உணர்த்தி இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் மற்றும் ஒரு சில காமெடிகள் நிறைந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரைலரும் டீசரும் நமக்கு உணர்த்திருக்கு. அதை விட இந்த ஓஜி சம்பவம் பாட்டும் 2வது சிங்கிள் ரெடியான பாட்டு அனிருத் பாடின பாட்டுமே ஹீரோயிசத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதால அஜித் சாருடைய ஃபேன்ஸை மட்டுமே இவங்க டார்கெட் பண்ணி படம் எடுத்துருக்கிறாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ போகிறவங்க ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு நினைப்போட போங்க. இதில் குடும்ப சம்பந்தமான படம், அப்புறம் நல்ல சென்டிமெண்ட் இருக்கும், அழுக இருக்கும் அப்படின்றது நமக்கு எதிர்பார்ப்பு சுத்தமாக கிடையாது. முழுக்க இந்த படம் ரசிகர்களை பூர்த்தி செய்யும் படமாக இருக்குன்ற மைண்ட் செட்டோட நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை இந்த படம் உங்களோட மனதை இந்த படம் பூர்த்தி செய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தின் மற்ற நடிகர்கள், அதாவது யார், எல்லா ஹீரோயின்ஸு, பிரபு, அப்புறம் பழைய படத்தில் போகிற அந்த காட்சி அமைப்புகள் எல்லாமே இந்த படத்தில் ஏதோ ஒரு படம் ஃபுல்லாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அங்கங்கே நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அங்கங்கே பொருத்தி இருக்கலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போங்க. படம் முழுக்க எந்த படத்தில் ரீமேக்கோ இல்லை அந்த படத்தினுடைய இன்னொரு படத்தினுடைய மொத்தமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அஜித் சாரோட பல படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இந்த குட் பேட் அக்லிக்கு வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே எல்லா அஜித் சார் படமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கும். எல்லாருமே ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டாரு ரஜினி, விஜய், அஜித் இந்த 3 பேருக்குமே எந்த விதமான அப்போ இல்லை டவுன் இல்லை. 3 பேருமே வேற லெவல் மார்க்கெட்டை கொண்டவங்க. அந்த 3 பேருக்குமே அதாவது வெறும் அஜித் சார் படம்னா அஜித் ரசிகர் மட்டும் உள்ளே போகிறது கிடையாது, அனைத்து தரப்பட்ட ரசிகர்களும் உள்ளே போவாங்க. அதே தான் விஜய் சார் இருக்கும், அதே தான் ரஜினி சார் இருக்கும். இதில் என்ன கொஞ்சம் அந்த ரசிகர்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க, அதிக ஆர்வமாக. எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய படமாக அஜித் சார் படம், விஜய் சார் படம், ரஜினி சார் படம் இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பும் அந்தளவுக்கு கூடுறதுக்கு காரணம் என்னென்னா அஜித் சாருடைய கடைசி படத்தை சரியாக எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு ஃபில் பண்ணல. ரொம்ப லேட்டாக எடுத்தாங்க. அதில் ரொம்ப அவருக்கு ட்ராக் ஆச்சு. அதனால் அந்த படம் சரியாக போகாதால் இந்த படத்தை எப்படின்னா வெற்றி அடைய வைக்கணும்னு சொல்லிட்டு அஜித் சாரோட ஃபேன்ஸ் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி துணிவு வாரிசு 2 வரும்போது இதே மாதிரி தான் 2 ரசிகர்களுடைய மிகப்பெரிய சண்டை நடந்தது. மிகப்பெரிய சண்டை நடந்து அதை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக துணிவு படத்தை ஆக்குனாங்க. அஜித் சார் வாரிசும் ஓடிச்சு. ஆனால் வணிக ரீதியில் அதிக லாபம் கொடுத்த படம் துணிவு தான். அதை நம்ம ஒத்துக்கணும். வசூல் ரீதியில் அதிகமான பண்ணது வாரிசாக இருக்கலாம். ஆனால் லாபத்தில் அதிகமாக கொடுத்தது துணிவு தான் சொல்லி அப்போ இருந்த ட்ராக்கர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எந்த உண்மை போயின்னு தெரியாது.
ஏன்னா ப்ரொடக்ஷன் குரூப் எதுவுமே நம்மளுக்கு பெருசாக அனௌன்ஸ் பண்ணலன்னா அந்த ஒரு பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அஜித் சார் படத்துக்கு கம்மி, வாரிசு படத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அந்த சீசனில் வந்து அதிகமான கிராஸ் இன்கம் வந்தாலும் நெட் இன்கம் வந்து அஜித் சார் படத்துக்கு தான் வந்துருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறமா விடாமுயற்சி பெரிய எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்யலை. ஆனால் இந்த குட் பேட் அக்லி வந்து அதை விட நல்ல பல மடங்கு, அதுக்கு லியோ வந்துடுச்சு. நம்ம விஜய் சார் படம் லியோ வந்துடுச்சு. ரஜினி சாரை யாரும் டச் பண்ண முடியாது, என்னோட தனிப்பட்ட கருத்து. அவர் மறுபடியும் மேலே வருவார், கீழே வருவார். இப்போ லியோ படம் வந்து கிட்டத்தட்ட அவங்க கணக்கு பிரகாரம் 600 கோடி 500 கோடிக்கிறாங்க. எது உண்மை நமக்கு உண்மையாக எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம இதில் நம்ம பார்க்கும்போது இந்த சேனலில் புக் மை ஷோ டிக்கெட் எல்லாம் போயிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா, பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது லியோ வந்து நல்லா ஓடின படம். நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, லியோ நல்லா ஓடின படம். ஆனால் விடாமுயற்சி அந்த அளவுக்கு ஓடலை. அதாவது துணிவு வாரிசுக்கு அப்புறமா விஜய் சார் படம் வந்து 2 படம் வந்துடுச்சு. லியோ, கோட் வந்துடுச்சு. லியோ ஓடின அளவுக்கு கோட்டு ஓடலை. இப்போ கோட் வந்து லியோவை அடிக்கல. ஆனால் இப்போ லியோவை அஜித் சாருடைய இந்த படமான குட் பேட் அக்லி அடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரசிகர்கள் வந்து மும்முரமாக செயல்பட்டு படத்தை பல தடவை பார்ப்பாங்க. அது இந்த படத்துடைய இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன். அதாவது இந்த படம் லியோவோட கலெக்ஷனை அடிக்குமா அப்படின்றது இன்னும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நமக்கு தெரிஞ்ச மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டீசர், ட்ரைலர் எல்லாமே ஃபர்ஸ்ட் டேல வந்து அதிகமாக ஓடுது. அதுக்கடுத்து வந்து அதனுடைய ஒரு பாதி கூட வந்து அடுத்தடுத்த ஒரு நாட்கள் வந்து இதுக்கு ஓடலை. ஸோ இது என்னன்னா, அதை வச்சு ஜென்ரலாக சொல்கிறது என்னன்னா, இது ரசிகர்கள் அதிகமாக கவரும், மற்றவர்களை கவருமா அப்படின்னு ஒரு சின்ன சதையை நான் முதலிலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த குடும்பமாக, அதாவது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி எதனா ஐட்டங்கள் இருக்கா, அந்த மாதிரி எதனா சீன்கள் இருக்கான்றது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது இவங்க எக்ஸ்பெக்டேஷன். அது குடும்ப சம்மந்தப்பட்ட குடும்ப படம் பார்க்கணும், ஃபேமிலியாக போகிற ஆடியன்ஸும் இப்போ ரொம்ப பேர் ஃபைட் பிக்சர் தான் பார்க்குறாங்க, ரொம்ப ஆக்ஷன் பிக்சர்ஸ் பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த கொஞ்சம் பெண்கள்லாம் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் சென்டிமெண்டெல்லாம் அதை தான் வருவாங்க. அது இந்த படத்தில் இருக்கா இல்லைன்றது இது வரைக்கும் டவுட் தான். அது நாளைக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஏதாவது சென்டிமெண்ட் சீன்லாம் வேணும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறாங்க. தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்த படம் புக் பண்ணாதீங்க. படம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா புக் பண்ணுங்கள். மொத்தத்தில் இந்த படத்தை எதை எதிர்பார்த்துன்னு போகிறீங்களோ இல்லையோ, ஒரு நல்ல படம் பார்க்கலாம், ஒரு வைபான படம் பார்க்கலாம், ஒரு ஜாலியான படம் பார்க்கலாம். ஜஸ்ட் 2 hour 20 நிமிஷம் தான் படம். பெரிய லென்த்தான படம் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டான படமும் கிடையாது. கரெக்டான அளவில் எடிட் செய்யப்பட்டு 2 hour 20 நிமிஷம் வந்து கரெக்டாக கிறிஸ்பாக இருக்குன்றது அடுத்த எக்ஸ்பெக்டேஷன். இந்த டைமுக்குள்ளே இந்த படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் சிறப்பாக எடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் 100% பிளாக் பஸ்டர் படமாக இந்த குட் பேட் அக்லி இருக்கும். இது அஜித் சாருக்கும் அஜித் சார் ஃபேன்ஸ்க்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். இந்த படம் வெற்றியடைய நம்முடைய 50-50 சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாளை மதியம் அல்லது மாலை இந்த படத்தின் ரிவ்யூ என்ன என்பதை தொடர்ந்து வரும் நாட்களில் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.